வணக்கம். நாம ஏன் பெரும்பாலும் மத்தவங்க போற பாதையிலேயே போறோம்? ஏன் அவங்க யோசிக்கிற மாதிரியே யோசிக்கிறோம்? நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம் தான் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில கிழக்கு மற்றும் மேற்குலக தத்துவங்கள் வழியா நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா அலச போறோம். வாங்க, இந்த ஒரு சுவாரஸ்யமான தேடலை இப்பவே ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு வரி நம்ம சமூகத்தோட ஒரு பெரிய முரண்பாட்ட அப்படியே தோல் உரிச்சு காட்டுது இல்லையா? நாம நம்புறோன்னு சொல்லிக்கிற விஷயங்களுக்கும் நாம நிஜமா வாழ்ற வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய இடைவெளிய இது நேருக்கு நேரா கேள்வி கேக்குது. சரி, நாம இப்ப விடுவிக்க போற முதல் புதிர் இதுதான். சுத்தி முத்தி பார்த்தா எல்லா இடத்துலயும் ஆன்மீகம், மதம்னு பேச்சுக்கள் இருக்கு. ஆனா உண்மையான சுய வளர்ச்சிக்கான தேடல் மட்டும் ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு? யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேருக்கு மதம்ங்கிறது சுய வளர்ச்சிக்கான ஒரு கஷ்டமான பாதையா இல்ல. அது வெறும் வார்த்தைகளாவும் சில சடங்குகளாவும் தான் இருக்கு. ஏன்னா ஒரு நம்பிக்கைய பத்தி பேசுறது ரொம்ப ஈஸி. ஆனா அது படி வாழ்ந்து தன்னைத்தானே செதுக்கிக்கிறது, அதுதான் உண்மையிலே ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, அப்போ ஏன் இத்தனை பேரு கூட்டத்தோட கூட்டமா போறாங்க? இந்த முதல் பெரிய ஏன்ங்கிற கேள்விக்குள்ள கொஞ்சம் இறங்குவோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற சமூக உளவியல் காரணங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இங்க நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மதம் ஒரு ஆன்மீக பாதையா மட்டும் இல்லாம பல நேரங்கள்ல ஒரு சமூக கருவியாவும் செயல்படுது. ஒரு அடையாளம், ஒரு பாதுகாப்பு, குடும்ப அழுத்தம், அப்புறம் எல்லாத்துக்கும் மேல மரண பயம், இது எல்லாத்தையும் சமாளிக்க ஒரு ஆறுதலா, ஒரு பிடிமானமா அது இருக்கு. இந்த நம்பரை பாருங்க, 97%. இது சும்மா ஏதோ ஒரு புள்ளி விவரம்னு நாம தாண்டி போயிட முடியாது. மத நம்பிக்கையோட சமூக அழுத்தம் எவ்வளோ பெரியதுன்னு இது காட்டுது. அதாவது 100 பேர்ல 97 பேர் ஒரு விஷயத்த நம்பும்போது நீங்க மட்டும் தனியா நின்னு யோசிக்கிறது எவ்வளோ பெரிய சவால்னு நம்மால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஏன் நாம இப்படி மந்தையோட சேர்றோம்? ஒன்னு, பரிணாம ரீதியா நம்ம ஆதி மனிதன் காலத்திலிருந்து குழுவோட இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு நம்ம ஆழ் மனசுல பதிஞ்சு போயிருக்கு. ரெண்டாவது, நம்ம வளர்றப்போ குடும்பம், கல்வி, சமூகம்னு எல்லாமே ஒத்துப்போறதுக்கு தான் நமக்கு பயிற்சி கொடுக்குது. இதையெல்லாம் தாண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சா ஒரு நிச்சயமற்ற தன்மை வருது, ஒருவித பயம் வருது. அதனால தான் ஜோதிடம் மாதிரியான குறுக்கு வழிகள் நமக்கு ரொம்ப சுலபமான ஆறுதலா தெரியுது. சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். இந்த மந்தை மனப்பான்மையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிஜமாவே அபாரமான தைரியம் வேணும். அப்படி தனியா சிந்திக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா அவங்க தான் உண்மையான சுதந்திர சிந்தனையாளர்கள். சரி, இந்த சமூக காரணங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதையெல்லாம் தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுக்குள்ளேயும் இருக்கிற ரொம்ப ஆழமான, தனிப்பட்ட, சில சமயம் பயமுறுத்தக்கூடிய ஒரு கேள்விக்குள்ளே இப்ப நாம போக போறோம். இதுதான் அந்த முக்கியமான கேள்வி. ஏன், எதற்கு பிறந்தோம்? இந்த கேள்விக்கு நேரடியான, சுலபமான பதில் கிடையாது. அந்த பதில் இல்லாத ஒரு வெற்றிடம்தான் நம்மள சமூக அமைப்புகளையும் ஆறுதலான நம்பிக்கைகளையும் ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்க வைக்குது. ஒரு நிமிஷம், இந்த கேள்வியோட கணத்தை உணர்ந்து பாருங்க. இந்த ஆழமான கேள்விக்கு பதிலளிக்க முயற்சி செஞ்ச 2 பெரிய தத்துவ பாதைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இந்த வெற்றிடத்தை மனிதன் எப்படி எதிர்கொண்டான்? இதுதான் கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவுல நடக்கிற அந்த பெரிய விவாதம். ஓகே, இப்போ இந்த 2 பார்வைகளுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசக்க கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு பக்கம் நம்ம கிழக்கத்திய ஆன்மீக பார்வை. அது என்ன சொல்லுது? நம்ம பிறப்புங்கிறது ஒரு பெரிய கர்மா சக்கரத்தோட ஒரு பகுதி. நம்மளோட அல்டிமேட் கோல் என்னன்னா இந்த சுழற்சியிலிருந்து வெளியேறி மோட்சம் அடைகிறது. சரி, இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் வாங்க. மேற்கத்திய இருத்தலியல் பார்வை. அது சொல்லுது, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, முன்னாடியே எழுதப்பட்ட விதின்னு எதுவுமே இல்ல. அவங்க சொல்ற ஒரு முக்கியமான வரி, இருப்பு சாராம்சத்திற்கு முந்தியது. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, நாம முதல்ல இந்த உலகத்துல பிறந்துடுறோம், அதுக்கப்புறம் தான் நம்ம வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம், என்ன நோக்கங்கிறத நாமளே தான் உருவாக்கிக்கணும். பாத்தீங்களா, ரெண்டுமே முற்றிலும் வேற வேற திசைகள்ல போகுது. பர்ட்ரண்ட் ரசலோட இந்த வார்த்தைகள் அந்த இருத்தலியல் பார்வைய ரொம்ப சக்தி வாய்ந்ததா சுருக்கமா சொல்லுது. பிரபஞ்சத்துக்கு நம்ம மேல எந்த விசேஷ நோக்கமும் இல்ல, அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு. இந்த உண்மைய நாம ஏத்துக்கிற அந்த நொடியில தான் நமக்கான அர்த்தத்தை உருவாக்கிக்கிற முழு சுதந்திரமும் நமக்கு கிடைக்குது. அப்போ ஏன் ரொம்ப குறைவான பேர் இந்த சுதந்திரமான சிந்தனை பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க? கூட்டத்திலிருந்து விலகி தனியா சிந்திக்கிறதுக்கு நாம கொடுக்க வேண்டிய விலைதான் என்ன? இத பாருங்க, இதுதான் சமூகம் நமக்காக எழுதி வச்சிருக்கிற ஒரு திரைக்கதை. பள்ளி, அப்புறம் கல்லூரி, நல்ல வேலை, அப்புறம் கல்யாணம். இந்த வரிசையிலேருந்து விலகிறதையோ இல்ல ஏன் இதெல்லாம்னு ஆழமா கேள்வி கேட்கறதையும் இந்த அமைப்பு ஒருபோதும் ஊக்குவிக்காது.
இந்த எழுதி வச்ச வாழ்க்கை பாதைய விட்டு விலகி நடக்க முயற்சி செஞ்சா போதும், சமூகம் நம்மள ஒரு மூடர்னாவோ இல்ல பைத்தியம்னாவோ முத்திர குத்திடும். அந்த சமூக விலக்குங்கிற பயம்தான் பலரையும் இந்த கேள்விகளை கேட்க விடாம தடுக்குது. இதுக்கு நம்ம மனநிலையும் ஒரு காரணம். உதாரணமா கன்ஃபர்மேஷன் பயஸ், அதாவது நாம ஏற்கனவே என்ன நம்புறோமோ அதை உறுதிப்படுத்துற தகவல்களை மட்டும் தேடி ஏத்திக்கிறது. அப்புறம் தெரியாத விஷயங்களை கண்டா வர்ற பயம், கேள்வி கேட்கறத விட மனப்பாடம் செய்ய சொல்ற நம்ம கல்வி முறை, இது எல்லாமே நம்மள விமர்சன சிந்தனையிலிருந்து தடுத்து நிறுத்துது. சரி, இப்போ நம்ம இந்த விவாதத்தோட முடிவுக்கு வரோம். இந்த முழு பிரச்சனையும் ஒரு புது கோணத்துல பாப்போமா? பதில் இல்லைங்கிறதையே ஒரு சக்தி வாய்ந்த நேர்மறையான விஷயமா மாத்தி பாப்போம் வாங்க. நம்ம வாழ்க்கையோட பெரிய வலி என்னன்னா, இதுக்குன்னு ஒரே ஒரு ரெடிமேட் பதில் கிடையாது. ஆனா அதுவே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசும் கூட. முன்னாடியே நிர்ணயிக்கப்பட்ட நோக்கம் இல்லைங்கிறது ஒரு சாபம் இல்ல. அது நாம நம்ம விருப்பப்படி வரைய காத்திருக்கிற ஒரு பெரிய வெற்று கேன்வாஸ். ஆக, பதில் இல்லை என்பது விரக்தி அல்ல, அதுதான் உண்மையான சுதந்திரம். யாரும் நமக்கான அர்த்தத்தை எழுதி தர வேண்டிய அவசியம் இல்ல. நமக்கான நோக்கத்தை, நமக்கான பாதையை நாமே உருவாக்கிக் கொள்ளும் முழுமையான சுதந்திரம் நம்மகிட்ட இருக்கு. அந்த சுதந்திரத்தை நாம என்ன செய்ய போறோம்? அதுதான் இங்க இருக்கிற ஒரே ஒரு கேள்வி.